ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். இந்த தோசைக்கு சட்னி எல்லாம் சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, ஈவினிங் ஸ்நாக்கு இல்லை டின்னருக்கு கூட நீங்கள் செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 கப் அளவுக்கு இதில தண்ணி சேர்த்துருக்கேன். பட் எல்லாருக்கும் ஒரே மாரி வராது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரா மாரி தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லை வந்து மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசை ஊற்றுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அயர்ன் தவாலையே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா தின்னாக தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தின்னா தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட எந்த ஹாட் சாஸ் இருக்குதோ, செஷ்வான் சாஸ், சில்லி கார்லிக் சாஸ், சிராச்சா சாஸ், இந்த மாதிரி எந்த சாஸ் ஹாட் சாஸ் இருக்குதோ அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்கிறேன். இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாஸை வந்து ஃபுல்லாக அந்த தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்பைசி அந்த க்ரீன் சட்னி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதோட ரெசிப்பியும் நான் நிறைய வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ், இந்த ஸ்பைசி க்ரீன் சட்னி சேர்க்கறது வந்து இந்த தோசைக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக அதை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தோசையை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதுலேயே வந்து கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் வந்து நல்லா கிரேட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகா வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் சேர்த்துட்டு மேலே வந்து நல்லா சீஸை கிரேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கூட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு மேலே வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நல்ல கிறிஸ்பியான இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். டின்னராகவும் சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ எல்லாமே நம்ம அது உள்ளேயே போட்டதுனால அந்த தோசை வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.